யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா பெரிய தப்பு என்னன்னா, வீடியோஸை அழகாக எடிட் பண்ணால் போதும், வியூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு நினச்சது தான். ஏன்னா அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் கொண்டு வரது அந்த வீடியோட எடிட்டிங் இல்லை, அது தம்ப்நெயில் அப்படிங்கிறத நான் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சேனலில் மினிமம் 5% சிடிஆர் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட 50,000 வியூஸ் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணேன். பட் அந்த 5% சிடிஆர் வரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அன்டில் இந்த சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அண்ட் எப்படி இந்த தம்ப்நெயிலுக்கு சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். லேட்டராக இந்த தம்ப்நெயில் ப்ராப்ளமை எப்படி எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆக்சுவலாக என்னோட யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது 2020 அந்த டைமில், கொரோனா லாக்டவுன் அந்த டைமில். ஸோ இனிஷியலாக நான் எந்த வீடியோஸ்லையும் என்னோட ஃபேஸ் காமிச்சதில்லை. ஏன்னா மோஸ்ட்டாக நான் பிஹைண்ட் த சீன்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அன்டில் இவென்ச்சுவலி 2023 நான் என்னுடைய ஓன் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வரைக்கும். ஸோ 2024 நான் ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் பிளான் பண்ணபடி நான் வீடியோஸும் போட ஆரம்பித்தேன். பட் சில வீடியோஸ் ரீச் ஆகும், சில வீடியோஸ் ரீச் ஆகாது. ஸோ எனக்கு யூடியூப் பற்றி அப்போ இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வீடியோ அழகாக எடிட் பண்ணுறோம், இல்லை எவ்வளோ காமெடிஸ் ஆட் பண்ணுறோம், எவ்வளோ மீம்ஸ் ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் வச்சு தான் நம்ம வீடியோ அதிகமாக ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் இனிஷியலாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 10 வீடியோஸ் மட்டும் தான் நான் போடவே செஞ்சிருப்பேன். பட் அதில் என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடிட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோஸ்லாம் பெருசாக ரீச்சே ஆகலை. ஸோ ஒரு நாள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஏன் சில வீடியோஸ் மட்டும் ரீச் ஆகிருக்கு, சில வீடியோஸ் ஏன் ரீச் ஆகலை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அப்போ தான் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி எந்தெந்த வீடியோஸ்க்கெலாம் சிடிஆர் அதிகமாக இருக்குதோ அந்த வீடியோஸ் மட்டும்தான் ரீச் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் வீடியோவோட தம்ப்நெயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ ஏன் தம்ப்நெயில் இம்பார்ட்டன்ட்? ஒரு யூசர் யூடியூப்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வேலையும் இருக்கலாம், இல்லைனா வேறு வீடியோஸ் பார்க்குறதுக்காகவும் உள்ளே வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த யூசரை நான் கன்வின்ஸ் பண்ணி இந்த வீடியோ பாரு உனக்கு வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த யூசருடைய அட்டென்ஷனை திருடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆயுதம் தான் இந்த தம்ப்நெயில். பட் இதில் கேட்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்டென்ஷனை 1 செகண்டில் திருட்டணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் அந்த தம்ப்நெயில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஏன்னா அதுக்கு 1 செகண்ட் தான் வேலிட் டைம். ஸோ ஒருவேளை என்னுடைய தம்ப்நெயில் அந்த யூசரை கன்வின்ஸ் பண்ணி கிளிக் பண்ண வச்சுட்டா அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிடிஆர் % இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூடியூப்லேயே இந்த சிடிஆர் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சிடிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் த்ரூ ரேட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் பை நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன் இன்டூ 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அவங்க சிடிஆர் கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹோம் பேஜில் ஒரு 7 தம்ப்நெயில் இருக்குது. ஸோ இந்த தம்ப்நெயிலை நான் கிளிக் பண்ணாலோ கிளிக் பண்ணாட்டாலோ இந்த தம்ப்நெயிலை நான் பார்த்தாலே இது ஒரு இம்ப்ரெஷனாக கால்குலேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு கிளிக் அட்டு கால்குலேட் ஆயிரும், இல்லைனா வியூஸ் அட்டு கால்குலேட் ஆயிரும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன் இன்டூ 100 அப்படின்னு போட்டால் இந்த சிடிஆர் கிடச்சிரும். ஸோ நம்மளோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 இம்ப்ரெஷனில் ஒரு 50 பேரை கிளிக் பண்ண வச்சுட்டா போதும், நம்மளுக்கு எதிர்பார்த்த அந்த 5% சிடிஆர் கிடச்சிரும். சரி, ஓகே, எப்படி இந்த சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த தம்ப்நெயில்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நல்ல தம்ப்நெயிலுக்கும் ஒர்க் ஆகிற தம்ப்நெயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ நல்ல தம்ப்நெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுடைய ஃபேஸ் நல்லாயிருக்கும், உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது ஒரு நல்ல தம்ப்நெயில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அதை அப்படியே தம்ப்நெயிலில் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ ரீச்சே ஆகாது. ஸோ இது எனக்குமே ஆக்சுவலாக ஒரு டிசப்பாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சது. வீடியோக்கு சிடிஆர் இருக்குல்ல, அந்த தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணுவானுங்கல்ல, அது முதல்ல 8% இருந்தது, சர்க்கிட் அப்படியே 2% வந்துட்டு என்னடா வில்லங்கம் இது அப்படின்னு பார்த்தா இந்த பட்டுவை தான் காரணம். அதனால இப்போது இந்த பட்டையும் மேலே இருக்க இன்ஃபோசிஸையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த குவிட் இன்ஃபோசிஸ் அது மட்டும் வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் 10-15க்கு ஒரு 8% ஹைப் வந்து. ஸோ இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தம்ப்நெயில் ஒர்க் ஆகாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஏபி டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் யூடியூப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தம்ப்நெயில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த தம்ப்நெயில் டெஸ்டிங்கில் வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் ஒரு 3 தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தம்ப்நெயிலையும் ஏபி டெஸ்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா
அதோடைய ரிசல்ட் ஒரு 10 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியவே செய்யும். ஸோ அந்த 10 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு தம்ப்நெயில் ஒர்க் ஆகாமல் இருந்து அப்படின்னா நம்மளுடைய மொத்த வீடியோவுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் ஒரு தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த தம்ப்நெயிலில் எதுக்கு அதிகமான CTR இருக்குதோ அதுதான் நான் வந்து கடைசியில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் அப்லோட் பண்ணும்போது 3.1% தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக சேஞ்ச் பண்ணும்போது 6.3 வந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்ததாக சேஞ்ச் பண்ணப்போ 10.2 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் மேனுவலாக ஏபி டெஸ்டிங் பண்ணி நான் இந்த தம்ப்நெயிலை வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் இதே விஷயம் தான் இந்த வீடியோக்கும் நடந்துச்சு. நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் கூட நான் சொல்லியிருப்பேன். வீடியோ அப்லோட் பண்ணதும் பயங்கர ரீச் இருந்துச்சு, 8% வந்துச்சு. அண்ட் அடுத்ததாக ஒரு தம்ப்நெயில் அப்லோட் பண்ணியிருந்தேன், அது ரொம்ப அடி வாங்கிடுச்சு, 1.4% ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த அடிப்பட்டு திருந்தினால இந்த தம்ப்நெயிலே வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல CTR தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி நம்ம அந்த ஒர்க்கிங் தம்ப்நெயிலை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள், காப்பி அடிங்க. ஒரு தம்ப்நெயில் மாடல் வேற ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஆனால் அது உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஏன்னா என் வீடியோஸ் ரீச் ஆனது அப்படி தான். நான் யார்கிட்ட வந்து காப்பி எடுத்தேன் அப்படிங்கிறத நானே காட்டுறேன். ஸோ எனக்கு அதிகமாக ரீச் ஆன வீடியோஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வீடியோவை சொல்லலாம். ஸோ இந்த 2 வீடியோவுடைய தம்ப்நெயிலுமே வந்து காப்பி அடித்த தம்ப்நெயில் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 46,000 இருக்குது, வேறு இது ஒரு 33,000 இருக்குது. இது லாங் டேர்ம்லன்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய நம்பர் இல்லை, பட் இப்போதைக்கு இது ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ இந்த 40,000 வியூஸ் வர்றதுக்கு இந்த CTR எவ்வளோ இருந்து அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இதில் பார்த்தா தெரியும் 5.6% CTR இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூட். ஸோ இந்த தம்ப்நெயிலை யார்கிட்ட இருந்து சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருண் ஸ்பீக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூபர் உண்டு, அது நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர்கிட்ட இந்த தம்ப்நெயில் பார்த்து தான் நான் காப்பி அடித்தது. அண்ட் நினச்சபடி அது ஒர்க்கும் ஆச்சு. அண்ட் இந்த தம்ப்நெயில் யார்கிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷாந்த் சர்மா அப்படின்னு இன்னொரு கிரியேட்டர் உண்டு. ஸோ இவர்கிட்ட இருந்து எடுத்தேன். பட் அந்த தம்ப்நெயில் எங்கே இருக்குது அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகிற தம்ப்நெயில் யூஸ் பண்ணும்போது அதிகமான ரீச் இருக்குது. சரி, ஓகே, எப்படி இந்த ரீச் ஆகிற தம்ப்நெயில்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் தம்ப்நெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ வீடியோ எடிட்டிங் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏகப்பட்ட தம்ப்நெயில்ஸ் வரும். ஸோ இதில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வியூ கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா, அதிகபட்சமான வியூஸ் எந்த வீடியோக்கு வந்திருக்குதோ அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படி சார்ட் அவுட் ஆகிருக்கும். அண்ட் அடுத்ததாக மறுபடியும் இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணி அதில் இந்த 4 to 20 minutes அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வீடியோஸ்க்குலாம் அதிகமான வியூஸ் இருக்குதோ அந்த வீடியோஸ்லாம் டாப்லேருந்து சார்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஒரு தம்ப்நெயிலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த மில்லியன்ஸ் கணக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் தம்ப்நெயில் எடுக்கிறத மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக கூட இந்த ரீச் இருக்கலாம். ஸோ தம்ப்நெயிலுடைய பவர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லிக்க முடியாது. ஸோ ஏதாவது ஸ்மால் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அதிகமான ரீச் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸோடைய இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுக்காகவும், ஒரு தம்ப்நெயில் நீங்கள் பண்ணுறீங்க அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் நான் டெவலப் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இந்த thumbnail.com. நீங்கள் இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் லாகின் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு தம்ப்நெயிலுக்கு எத்தனை கிளிக்ஸ் இருக்குது, இல்லைனா இந்த தம்ப்நெயில் சேவ் பண்ணிக்கணும், இல்லைனா நீங்கள் டிசைன் பண்ண தம்ப்நெயில் இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் லாகின் பண்ணி ஆகணும். ஸோ லாகின் பண்ணுறது நீங்கள் மேலே ப்ரொஃபைலில் போய் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதான் முதலத்தோட ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயிலுக்கு எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது பேசிக்காக யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கிளிக்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ உங்களோட தம்ப்நெயில் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த அப்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் உங்கள் தம்ப்நெயில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட தம்ப்நெயில் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக இருக்க கேட்டகரி, இது பேசிக்காக இந்த யூடியூப்பில் இருக்க கேட்டகரிஸ் தான். அதுக்கேற்றபடி தான் வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பேசிக்காக உங்கள் வீடியோஸ்க்கு ரெலவெண்ட்டான விஷயங்கள், இந்த கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் வீடியோடைய லிங்க் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண தம்ப்நெயில் இதில் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண தம்ப்நெயிலை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலேயே டெலிட் பண்ணிக்கலாம்.
ஸோ டெலிட் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அதில் எடிட் கொடுத்தீங்கன்னா அதில் உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் பயோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் எதுக்காக ஆட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம். மேபி உங்களுடைய தம்ப்நெயிலை பார்த்துட்டு உங்களை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கிரியேட்டர் நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக ரீச் அவுட் பண்ணுறதுக்காக மேபி நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் ஐடியோ இல்லைனா ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ரீச் அவுட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச தம்ப்நெயில் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கீழே போனீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அண்ட் கீழேயுமே சஜஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது உங்களுக்கு தம்ப்நெயில் பிடிச்சிருக்கு பட் இதில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய சஜஷன் சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் பிடிச்சிருக்கு அண்ட் ஃப்யூச்சரில் இதை மாதிரி ஏதாவது ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐக்கான்லாம் வந்து பழக்கப்பட்ட ஐக்கான் தான். சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் கொடுத்துக்கலாம். அண்ட் சேவ் ஆன தம்ப்நெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட்டில் இருக்கும் சேவ்டு தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக கொடுக்கல. ஸோ அதனாலேயே என்னன்னு தெரில, அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. பட் சேவ் பண்ண தம்ப்நெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. எனக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. ஸோ இதோடைய பொசிஷனும் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஸோ யாரெல்லாம் இந்த thumbnail.com யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் கிரியேட்டர்ஸ் இல்லைனா ஃப்ரீலான்சர்ஸ், இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ், ஸோ இவங்களெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் இந்த வெப்சைட் டெவலப் பண்ணேன். அண்ட் இது ஒரு ஏர்லி வெர்ஷன் மாதிரி. இது ஆக்சுவலாக வந்து பெருசாக பண்ணலாம், ஏஐ ஜென்ரேட்டட் thumbnails எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலாக பிளான் பண்ணேன். பட் அதுக்கு காஸ்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இனிஷியலாக ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணலாம், அதுலேருந்து ஒன்று ஒன்றா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். அண்ட் என்னோட சஜஷன் வேணும், இந்த ப்ளஸ் ஐக்கான் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு யூஸராக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் அதே போல் இந்த அப்லோடட் thumbnails அண்ட் இந்த சேவ்டு thumbnails இந்த செக்ஷனும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை ஆப்வியஸ்லி மாற்றி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது சரியாக ஃபீல் ஆகலை. ஸோ லாஸ்ட் மந்த் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். அதுக்கு காரணம் இதை டெவலப் பண்ணிட்டு இருந்தனால தான். பட் எனக்கு இந்த யூஐயில் இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மேபி நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இதில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். பட் அது பண்ணணும் அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த www.thumbnail.com இந்த வெப்சைட்டை எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சஜஷன்ஸ் இல்லைனா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அண்ட் இதோட இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், அது ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது எப்போ வரும்னு தெரியாது. அன்டில் தென், பரஸ் சைனிங் ஆஃப்.